Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard biology தமிழ் and இங்கிலீஷ் மீடியம் monthly test original question paper தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் மந்த்துக்கான டெஸ்ட். நீங்க வந்து யூனிட் டெஸ்ட் ஆர் யூனிட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடந்துச்சு அப்படினா இதில இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சீங்க. தமிழ் மீடியம் வந்து கண்டினியூவா லாஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. முடிஞ்சா ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. பயாலஜியை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சாப்டர் வைஸா ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. முக்கியமான क्वेश्चन சரிங்களா? அதேபோல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? பிளேலிஸ்ட்ல 11th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அண்ட் இன்னொரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 11th இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். அதில் இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே படிச்சிருங்க. இதில் நம்ம அப்லோட் பண்ண क्वेश्चंस வந்து வச்சு படிச்சிருந்தீங்கன்னா இதில் நிறைய क्वेश्चंस வந்து கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகேட் ஃப்ரூட் எக்ஸாம்பிள், அதே போல் பார்த்தீங்கன்னா நீடு ஃபார் கிளாசிஃபிகேஷன் அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் சரிங்களா? இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணதான். அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸு, வாட் இஸ் ரோல் ஆஃப் நேஷனல் கார்டனு, டிஃப்ரென்ஸ் between plant cell and animal cell, அதே போல் functions of chloroplast, structure of plant cell இதெல்லாமே நம்ம சொன்ன क्वेश्चन தான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா botanical description of tetrametal, difference between prokaryotic and eukaryotic cell சரிங்களா? இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச क्वेश्चन தான். அதே போல் பயோசுவாலஜிலுமே நம்ம வந்து அப்லோட் பண்ண क्वेश्चंस தான் நிறைய क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. why are villi present in the intestine and not in stomach, அதுக்கடுத்து why is pneumonia considered dangerous disease, and limp சொன்னமான டவுட்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் WBC சொல்லியிருக்கோம். நேம் ஆஃப் தி என்சைம் கேட்டலைஸ் பயோகார்பனேட் ஃபார்மேஷன் இன் RBC அதெல்லாமே சொல்லியிருக்கோம். அதே போல் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸ் கண்டைன் நோ டைஜஸ்டிவ் என்சைம், இட் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன் ஒய். அதுக்கடுத்து நேம் த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் பிளாட்ஃபார்ம், எர்த்வம், ஃபிஷ் இதெல்லாமே சொல்லியிருந்தோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ளோஸ்டு அண்டு ஓப்பன் சர்க்குலேஷன் சொல்லியிருந்தோம். மெட் ஹீமோக்ளோபின் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து 3 ஸ்டெப்ஸ் இன் ஒன் இன் ரெஸ்பிரேஷனை சொல்லியிருந்தோம். இன்ஸ்பிரேஷனு எக்ஸ்பிரேஷனு உள்ள டிஃப்ரென்ஸு 5 மார்க்ஸில் சொல்லியிருந்தோம். அதே போல் ட்ரா த ஸ்கீமேட்டிக் ரெப்ரஷன் ஆஃப் பிளட் காங்குலேஷன் இன் இன்ஜுரிடு பிளட் வெசல் இதெல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் கொஷினு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இதை வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே எப்பயுமே புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ 2 மார்க் 3 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். PDF வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க சரிங்களா? தமிழ் இங்கிலீஷ் மீடியம் சொன்ன மாதிரியே தான் இதில் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து அப்லோட் பண்ணது 70 to 90% வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணதை வச்சு நீங்கள் எக்ஸாம் படிச்சுருந்தீங்கன்னா எந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு டாப் 20 கொஷின் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷினும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது பயோசுவாலஜிக்கான கொஷின் சரிங்களா? பயோசுவாலஜியில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸு. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஈவன் இது எல்லாமே நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே படிச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின் அல்லது கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.